வணக்கம் இனி இணைஞ்சங்களே. ஆ, ஒரு வேசி நாதாரிக்கு வந்துட்டு பதில் அனுப்பணும். ஸோ அவளுக்காக தான் அனுப்பியிருக்கேன். ஏன்டி, நான் தனியாக இருக்கிறனால நீ வந்துட்டு இப்போ ஏன் முடியலையா? உன் புருஷன்ட்டையும் உன் அப்பாட்டங்கிட்டையும் முடியலையா? இப்போ என்கிட்ட வரியா? ஏய், நீ கோடி கொடுத்தாலும் உங்ககிட்ட நெருங்க முடியாதுடி. அந்த நாத்த நாதாரி நீ. ஏய், ஆப்கானிஸ்தான் போனது உன் பாட்டிடி, உன் குடும்ப பரம்பரை அதுடி. அதனால தான் நான் சொன்னேன்ல, நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? நான் சொன்னதை பிடிச்சதுன்னு சொல்ற. தெறி கட்ட முண்டை. உன் பாட்டி போயிட்டு அடி வாங்கிட்டு வந்து தான் உன் அம்மா. இப்போ அடுத்து உன் அம்மா தான் காத்திருக்கா. ஏன்னா உன்ன மாதிரி பெத்ததுக்கு உங்க அம்மா 1000 வாட்டி தூக்கில் தொங்குனடி. உன்ன மாதிரி பொம்பளைய பெத்ததுக்கு. நீ எல்லாம் வந்துட்டு தெரில, அவ எத்தனை புருஷன்ட்ட பூந்து பெத்தாலும் தெரில உன்னை. அதனால தான் இந்த பேச்சு பேசுற. ஓகே, உனக்கு உன் லெவலுக்கு அதிகமாக என்னால் பேச முடியும். என்னன்னா, எனக்குன்னு சில இது இருக்கு, அதை வச்சு தான் பேசாமல் இருக்கேன். ஓகே, என்னோட வீடியோ வந்துட்டு இன்னும் ரீச் ஆகல. ஓகே, ரீச் ஆகட்டும், அப்புறம் நீ பாரு எத்தனை பேர் வந்து சாமரம் வீசுறாங்கன்னு நீ பார்த்துட்டு தான் இருக்க போற. சரியா? பார்த்து உங்க அம்மாட்ட கேளு, உன் பாட்டிக்கு என்ன மாதிரி சுண்ணாம்பு தடவி விட்டானுங்கன்னு. அடுத்து உங்க அம்மா இந்த வயசுலயும் போறா. சரியா? சுண்ணாம்பு தடவி விட போறானுங்க, பார்த்துக்கோ. அதுக்கு அங்கேயே போக வேணாம். சென்னையிலே பல இடம் இருக்கு. ஆ, சரியா? நீயும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. நீ பார்த்து இருந்தாலும் சரி, பார்க்காம இருந்தாலும் சரி, உனக்கு முரட்டடி இருக்கு அவனுங்கிட்ட. பார்த்துக்கிட்டு இரு. சரியா? ரொம்ப ஆடாத. எனக்கு என் பாட்டி என்ன ஆனாங்க எனக்கு தெரியாது. அவங்க எப்பயோ போய் அவங்க சேர்ந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. அதனால உங்க பாட்டியை பார்த்துக்கோ. உங்க பாட்டியோட சரித்திரம் என்னன்னு கேட்டுக்கோ. தேவடியா முண்டை, நல்லா கேட்டுக்கோ. போயிட்டு நல்லா நல்லா உங்க அம்மாட்ட உன்னோட சரித்திரம் என்னன்னு கேட்க, எத்தனை அப்பனுக்கு நீ பிறந்தன்னு கேட்டுக்கோ. தேவடியா நாதாரி. பதிலுக்கு பதில் நீ கொடுக்குற. நீ எவ்வளோ கொடு. நீ கொடுக்க கொடுக்க என் பதில் வந்து எப்படி வரும்னு பாரு. எனக்கு வந்துட்டு இந்த யூடியூப்ல உன்ன மாதிரி வப்பாட்டனுக்கு ஸ்டூடியோ வைக்கிறதுக்கு காசும், உன் புருஷனுக்கு வியாபாரம் பண்ற காசும், உன் புள்ள பிறக்காத பிள்ளைங்க வீங்காத வைத்து வெடிக்க போகுது உன் வயிறு பாரு. என் நெஞ்சு வெடிக்கணும்னு சொல்றல, என் நெஞ்சு வெடிக்கிறது பதிலாக உன் வயிறு வெடிக்க போகுது. உன் நல்லா வருது, உன்னை எல்லாமே வெடிக்க போகுது. நீ வந்துட்டு இப்படியே வாழ்ந்துடலாம் நினைக்காத. எத்தனை பேர் உன்னோட நம்பிக்கை வச்சு பாவப்பட்டு உனக்கு கொடுத்த பணத்துல நீங்களாம் வந்துட்டு ஈஸியா வாழ்றீங்க. எவ்வளவு தூரம் நீங்க வாழ்வீங்க? அன்னைக்கு என்ன சொல்ற? நாங்க கேட்டா எனக்கு போடாத ஆளு இல்ல, போடுவானுங்க. ஒரு நாள் உன்னை போடுவானுங்க, உன் குடும்பத்தை போடுவானுங்க. அன்னைக்கு உனக்கு தெரியும் இந்த பணத்தோட மதிப்பு என்னன்னு. எத்தனையோ நல்ல பிள்ளைங்களுக்கு, முடியாத பிள்ளைங்களுக்கு, முடியாத மனுஷங்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை உங்க மாதிரி ஈன பிறவிங்க வேற வேற வகையில நல்லா பேசி மயக்கி. அஹ், இதுதான் உங்க வாழ்க்கை, இருட்டு வாழ்க்கை உங்க வாழ்க்கை. நீங்க வந்து அடுத்தவங்களை பத்தி பேச வரீங்க, நாதாரிங்களா? அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. சரியா? முன்னெல்லாம் வந்துட்டு அப்படி ஒரு 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 வார்த்தை இருக்கு, அது என்னன்னு நான் உன்கிட்ட சொல்றேன், நீ இது பண்ணி பாருங்க. சிங்சாங். அந்த மாதிரி தான் நீ ஆக போற. ஓகேயா? அந்த மாதிரி ஆயிட்டேன்னு வையேன். அது அது நான் சொல்ல விரும்பல. ஓகேயா? நீ அது வந்துட்டு விசாரிச்சு பாரு அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு. நீ ஒரு நாள் வருத்தப்படுவ, என்கிட்ட மோதினதுக்கு நீ ஒரு நாள் வருத்தப்படுவ. இது வரைக்கும் நீ எத்தனையோ பேரை பார்த்துருப்ப. எத்தனையோ பேரை நீ பார்த்து எல்லாத்தையும் முழுகடிச்சு தான் வந்திருப்ப. ஏன்னா நீ பெரிய சமுத்திரம். உங்ககிட்ட வந்தானுங்கன்னா அவனுக்கு முழுவதான் செய்வானுங்க. இவனுங்க இந்த லேட்டஸ்ட், இவனுங்க 2 பேரும். இதுக்கு முன்னே நீ எத்தனை பேரை பார்த்துருப்ப. அப்பா, அகழ்ந்த விரிஞ்ச பாதாளம் மச்ச நீ. உன்ன மாதிரி சாக்கடையில் மூழ்கணுங்க, முடிஞ்சு அவ்வளோதான். நீ வந்துட்டு உனக்கு வந்துட்டு என்ன தெரியுமா? இஸ்லாம் வந்துட்டு உனக்கு தெரியல. இஸ்லாமோட சட்டத்திட்டம் என்னன்னு தெரியல. நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்க ஒரு பொம்பளை வந்துட்டு ஒரு முஸ்லீம் நீ பேரை சொல்ற. ஆனா எனக்கு தெரியல இந்த இந்தியாவில் வந்துட்டு, தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன மாதிரியான போக்குன்னு எனக்கு தெரியல. இந்நேரம் நீ மட்டும் நீ செய்யற அடாவடி அட்டூழியம் மட்டும் தெரிஞ்சுனா உன்னை என்ன மாதிரியான இதை தண்டனை கொடுப்பானுங்கன்னு நீ பாரு. ரீச் ஆகும். அந்த நேரத்தில் உனக்கு தெரியும் என்ன மாதிரியான நெருக்குதல், நெருக்கடி இதெல்லாம் உனக்கு வரும். எல்லாம் தர்மப்படி நடக்கும். ஆண்டவனோட அருளால உன்ன மாதிரி ஆள்லாம் களை எடுக்கப்படும். ஓகேயா? நீ களை எடுக்கப்படுவ. நீ உன்னோட கடைசி நேரம் வந்து ரொம்ப வேதனையா போய் முடியும். நீ பார்த்துட்டு நீ என்ன மாதிரியான இதை போடுறியோ, நீ சந்தோஷமா வெடைச்சிக்கிட்டு போடுறல இந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் கிண்டலாம். ஏன்னா ஏன்னா பின்னால் 10 பேர் இருக்கிற தைரியத்தில் நீ போடுற. அதை 10 பேர் ஆதரிப்பானுங்க, இல்லை 100 பேர் ஆதரிப்பானுங்க, எல்லாம் ஆளுங்க.
இல்லை நீங்களே சொந்தமாக கமெண்ட்ஸை போடுவீங்க, இதுக்குன்னு சொந்தமாக ஆளை வச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் காசு ஈஸியாக வருது. வேறு சிந்தி சம்பாரிச்சு சொந்த அறிவுலையும் உடல் உழைப்புலையும் சம்பாதிக்கிறவனுக்கு தான் அந்த பணத்தோட அர்த்தம் தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சவனுக்கு தான் உங்களுக்கும் போட்டிருப்பானுங்க. இந்த அடாவடியாக வர பணம் தானே, அந்த பணத்தில் நீங்கள் ஆடுவீங்க, எப்படி வேணாலும் ஆடுவீங்க. அந்த ஆட்டம் வந்துட்டு நிற்கும், ரொம்ப விரைவில் நிற்கும். நீ என்ன மாதிரி சின்ன பண்ண ஆகப்படுற நீ பார்த்துட்டு நீ பேசு. நீ எவ்வளோ பேசினாலும் பதிலுக்கு பதில் நான் அப்பவே கொடுப்பேன். நான் பார்த்துட்டேன்னா அப்பயே உன்ன மாதிரி நான் வந்துட்டு முழு நேர பிஸ்னஸில் இந்த யூடியூப்லேயே முழு நேர பிஸ்னஸ்ஸு இதை பார்த்துக்கிட்டு அவனுங்கிட்ட பேசிக்கிட்டு இவனுங்கிட்ட பேசிக்கிட்டு அவனை தாஜா பண்ணிட்டு இவனை தாஜா பண்ணிட்டு காசை வாங்கிக்கிட்டு நீ ஒரு மாசமா இருக்கிற ஒரு பொண்ணு வந்து எப்படி தெரியுமா இருப்பானுங்க, உன் வயிற்றுல ஒரு பிள்ளை வளர்ந்துச்சுன்னா அது வந்து ஒரு கேடு கெட்டத்தனமாக தான் வளரும், விஷ பூச்சை தான் வளரும், விஷ பாம்பை தான் வளரும். நீ என்ன பேசுறியோ அதோட 10 மடங்கு நான் பேசுவேன். இனி வர காலம் வந்துட்டு இந்த மாதிரி இதே வந்துட்டு உனக்கு நான் குறைச்சி தான் பேசியிருக்கேன். இதுக்கு மேலே நீ பேசி பாரு, நீ பேசு. ஓகேயா, உனக்கு எவ்வளோ பேர் எப்படின்னு பேசு. நீ நீ பாரு, நீ பார்த்துடுரு. நீ வந்துட்டு தெரியாத இது வரைக்கும் எத்தனையோ பேரை மோதி இருப்ப. பொம்பளைங்க மோதுனா அவங்கள விபச்சாரின்றது, தேவடியான்றது, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசி. ஏன்னா அதுக்கு மேல ஏன்னா பெண்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். நீ உன்னோட தலைவி உனக்கு கூட சேர்ந்த கூட்டம்லாம் வந்துட்டு அந்த பெண்கள்ன்ற இதுலே இல்லை, நீங்க இல்லை. ஓகேயா, அதனால உங்களை எப்படி வேணாலும் பேசலாம். ஓகே, இது இது இதுக்கு மேல வந்துட்டு வேற மாதிரி தான், வேற லெவல் தான். உன்னை வந்துட்டு என்ன செய்யணுமோ எது செய்யணுமோ எனக்கு தெரியும், எப்படி செய்யணும்னு. சரியா, பார்த்து சுண்ணாம்பு தடவை உன் பாட்டியை பார்த்துக்கோ. அடுத்து சுண்ணாம்பு தடவை உங்க அம்மாவுக்கு அந்த இடத்துல வந்து இன்சூரன்ஸு பாதுகாப்பெல்லாம் ரெடி பண்ணி வை. அதுக்கு அடுத்து உனக்கு இது வாலியடி வாலியா வரப்போகுது, பார்த்துக்கோ. சரியா, உன்னோட ஆட்டத்தை தொடங்கி வா வா, நான் உன்னோட இதுக்காக காத்திருக்கேன். நீ வா வா, பார்த்துக்குவோம்.